ரோசியை மகிழ்ச்சியுடன் சந்திக்கும் ஜூலி. எக்ஸ்கியூஸ் மீ பிரியா, ரோசியை பார்க்கணும். அவங்க எங்க இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். எக்ஸ்கியூஸ் மீ, நான் உள்ள வரலாமா? ஹாய்ங்க. வாவ், இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு. என் செலக்ஷன் தப்புமா? வாவ், சூப்பர். தேங்க்யூங்க. ஹேய், வாட் இஸ் திஸ்? வாங்க போங்கன்னு ஸ்டைலா ரோசின்னு கூப்பிடு. இல்லைங்க, நீங்க சீனியர் இல்லையா, சோ அதான். என்ன சீனியர் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யூ கால் மீ ரோசி. ஓகே ரோசி, இனிமே நான் உங்களை ரோசினே கூப்பிடுறேன், சரிங்களா? எனக்கு நீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ரோசி, கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, ஓகேங்களா? நான் உங்களை அப்புறம் மீட் பண்றேன். ஓகே, பாய். ஓகே, பாய். காலேஜிலிருந்து வீட்டுக்கு செல்லும் ஜூலி. அம்மாடி, என் பொண்ணு வந்துட்டா. என்ன அம்மா வாசல்ல நிக்கிறாங்க? என்னம்மா வாசல்ல நிக்கிறீங்க? என்னாச்சு? அம்மா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், எப்ப என் பொண்ணு வருவான்ட்டு. வாடா உள்ள வா. எனக்காக தான் காத்துட்டு இருந்தீங்களா? சரி மம்மி. சரி, அவ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டு போனி. ரோசி என்ன சொன்னாமா? ரோசி இந்த ட்ரெஸ்ஸ பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. என்ன பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு இந்த ட்ரெஸ் உனக்கே எடுத்து தைச்சு போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கம்மா. அது மட்டும் இல்ல, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்துட்டாங்க என்ன. ஓ அப்படியா? பரவாயில்லையே, 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போல. ஓகே ஓகே, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிடா, நீ வந்து ரொம்ப டயர்டா இருப்ப, சரி நீ போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அம்மா சாப்பாடு கொடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு, சரியா? போடத்தான். சரிம்மா, எனக்கும் ரொம்ப பசிக்குது. என்னங்க என்னங்க, எங்க இருக்கீங்க? கொஞ்சம் இங்க வாங்களேன். இந்த வரமா, என்னம்மா கூப்பிட்ட? என்னங்க, நம்ம சர்ச்சில் போன வாரம் பாஸ்டர் வந்து கைப்பிரதி ஊழியம் எல்லா கிராமத்திலும் போயிட்டு நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாருல? ஆமாம்மா, பாஸ்டர் கூட அறிக்கை கொடுத்தாரு. சரிம்மா, இப்ப என்னம்மா சொல்ல வரீங்க? எனக்கு கொஞ்சம் புரியல. சொல்றேன் சொல்லி, நம்ம சர்ச்சுக்காக பிரேயர் பண்றது ஒரு விசுவாசினுடைய முக்கியமான கடமை. அதுவும் ஊழியத்துக்காக பிரேயர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரியுமா? சபை விசுவாசிகள் எல்லாம் கூடி ஜெபித்தாதான் சபையும் வளர்ச்சி பெறும், சபை விசுவாசிகளும் ஆவிக்குரிய வளர்ச்சியில பெருக முடியும். அப்ப இது போல தினமும் ஜெபத்துல நம்ம சபைக்காகவும் சபையின் தரிசனத்துக்காகவும் நம்ம பிரேயர் பண்ணோம்னா நிறைய ஆசீர்வாத நன்மைகள் பெருகும்னு சொல்றீங்க, கரெக்டாமா? சரியா சொன்னடி தங்கம். அது மட்டும் இல்ல, சில விசுவாசிங்க சர்ச்சுக்கு கரெக்டா வராங்களே தவிர சபைக்காகவோ சபையின் ஊழியத்திற்காகவோ ஃபேமிலியா உட்காந்து பிரேயர் பண்றதே இல்லை. ஒரு விசுவாசி ஜெபிக்கலன்னா ஏசப்பா எவ்வளவு வருத்தப்படுவார்ல? அப்படிதான் நான் பக்கத்துல ஒரு ஆண்டி கிட்ட நான் சொன்னேன், ஆண்டி இது மாதிரி சர்ச்சுக்காக கொஞ்சம் பிரேயர் பண்ணிக்கோங்க ஆண்டி அப்படின்னு சொன்னேன். அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமலே, அட போங்க, என் குடும்பத்துக்கு ஜெபம் பண்றதுக்கே எனக்கு நேரம் இல்ல, இதுல வேற நான் சர்ச்சுக்கு வேற பிரேயர் பண்ணுமா அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு கொஞ்சம் கூட கவலையே இல்லாம, சர்ச்சை குறிச்சு கொஞ்சம் கூட அவங்களுக்கு கவலையே இல்லாம அழகா பேசிட்டு போயிட்டாங்க. அது அவங்க கிட்ட ஏன்டா நம்ம சொன்னோன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ரொம்ப மனசு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா இது கண்டிப்பா இவங்களுக்காக இன்னும் நம்ம நல்லா ஜெபிக்கணும் போல அப்படின்னு தோணுச்சு. அப்போ நாம முன்ன ஜெபம் பண்ணதை விட இப்போ இன்னும் அதிகமா சபைக்கும் சபை விசுவாசிக்கும் வைராக்கியமா ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்குமா? ஏன்னா ஏசப்பா அது சீக்கிரமா வரப்போறாரு. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜெப ஊழியத்தை நம்ம உண்மையா செய்வோம். வாங்க. சபை விசுவாசிகள் எல்லாம் கூடி ஜெபித்தாதான் சபையும் வளர்ச்சி பெறும், சபை விசுவாசிகளும் ஆவிக்குரிய வளர்ச்சியில பெருக முடியும். அது மட்டும் இல்ல, ஒரு திருச்சபை நல்ல ஒரு தரிசனம் உள்ள சபையா மாறணும்னா அதுக்கு விசுவாசிகளாகிய நம்மளுடைய வைராக்கியமான ஜெபம் தான் இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வரும். வைராக்கியம் உள்ள ஜெபமும்
ஒரு மனமும் ஒரு விசுவாசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரேயருக்கு. சரிங்களா? இப்ப ஏன் நான் அதை சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சபைக்காக ஜெபிக்க போறோம். அதுக்காக தான் உங்களுக்கு இதை நான் புரிய வைக்கிறதுக்காக இதை சொன்னேன். சோ இத பாத்துட்டு இருக்க நீங்க உங்க சபைக்காக நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிங்க. இது ஒரு நாடகமா நீங்க பார்க்காம, இதுல கர்த்தர் உங்ககிட்ட என்ன பேசுறாருன்றதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்களும் உங்க சபைக்காக ஜெபிப்பீங்க. நீங்க ஜெபிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி, விசுவாசிகளுக்குள்ள ஒரு வளர்ச்சி, சபையில தரிசனம் உள்ள ஒரு சபையாகவும் உங்க சபையும் மாறும். என்ன ஜெபிப்பீங்களா? ஏன்னா எங்க சபை ஊழியத்துக்காக நாங்க ஜெபிக்க போறோம். நீங்க ரெடியா உங்க சபைக்கு ஜெபம் பண்ண? ஒவ்வொரு நாளும் உங்க சபைக்காக நீங்க ஜெபிக்கிறத மறக்கவே மறக்காதீங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஜூலிக்கு வேற டைம் ஆயிடுச்சு, காலேஜ் போகணும். சரி வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜூலி, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்கம்மா. நீ ஏமா ரோசி அடுத்த வாரம் நம்ம சர்ச்சுக்கு கூட்டு வரக்கூடாது? டிராக்ஸ் ஊழியத்துல அவளோட சேர்ந்து ஊழியம் பண்ண மாதிரி இருக்கும், நேர்ல அவளை பார்த்த மாதிரியும் இருக்குல்ல. என்ன சொல்றீங்க? என்னங்க நான் சொல்றது கரெக்ட் தானே? ஜூலி, அம்மா சொல்ற மாதிரியே செய்வோம். ஏன்னா பாஸ்டர் கூட யாராவது ஊழியத்துக்கு வெளியில இருந்து யாராவது கூட்டிட்டு வாங்கன்னா வாங்கன்னு சொன்னாரு. ஓகேப்பா, அப்ப நீங்களும் அம்மாவும் சர்ச்சுக்கு இன்வைட் பண்ணதா நான் ரோசி கிட்ட சொல்றேன். ஓகேவாப்பா? சரி சரி, ஓகே ஓகே, பேசுனதெல்லாம் போதும். வாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். ஆமாமா, இன்னைக்கு இட்லிக்கு சாம்பார் வேற சூப்பரா இருக்கும். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எனக்கு இட்லி சாம்பார் சூப்பர். சரிம்மா, எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகேவா? பாய். பார்த்து போமா, மணி ஆயிடுச்சு. பாய். ஆயிடுச்செல்லாம்.